சின்ன மருமகள் சீரியல்ல தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் தனியாக எலெக்ஷனில் நில்லுங்கன்னு சொன்னாலுமே தமிழ்ச்செல்வி இல்லைங்க, எனக்கு படிப்பு தான் முக்கியம், நான் இப்போ படிப்பில் தான் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு அது போதும், எலெக்ஷனில் நிற்கிறதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுங்க, ஆனால் உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி நல்ல விதமாக தான் பேசிட்டு வராங்க. அப்போ லக்ஷ்மி கூட சரி, இதுதான் என்னோட கார்டு, இதை வச்சுக்கோங்க, உங்கள் மனசில் ஏதாவது மாற்றம் வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதே நேரம் ஈஸ்வரிக்கு தெரிஞ்ச விஷயத்த சேது காதில் போட்டு எப்படியாவது பிரச்சனையை பெருசு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உடனே சேதுக்கு ஃபோன் போட்டு, ஏயா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம எதிர்கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே உன் பொண்டாட்டி தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு நேற்று போயிருக்காங்க, அதுவும் கையில் பணப்பெட்டியோடு போயிருக்காங்க, போய் எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 10 லட்சம் தரேங்கிற மாதிரி பேரம் பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு சரின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நமக்கே தெரியுமே அந்த குடும்பத்தை பற்றி, அதுங்க சரியான பஞ்ச பரதேசிங்க, காசு இல்லாமல் தான் கிடக்குதுங்க, காசை பார்த்ததும் வாயை பழந்து சரின்னு தான் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அந்த தமிழ் தான் வருவான்னு தோணுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாமே போட்டு கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே சேது, அவள் இவ்வளோ பெரிய வேலை பார்க்குறாளா அப்படின்னு நினப்பில் தான் தமிழ்ச்செல்வியை பார்க்குறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது தான் தமிழ்ச்செல்வியுமே லக்ஷ்மியை பார்த்துட்டு அங்கேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சதுமே, என்னடி குடும்பமே ஃப்ராடு பண்ணிட்டு அலையுதீங்களா, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், உன் குடும்பமே ஃப்ராடுக்கார குடும்பம் தானே, உன் அப்பே துட்டை வாங்கிட்டு ஏமாத்துறவன், நீ அதுக்கு மேலே தானே இருப்ப, என்ன துட்டை வாங்கிட்டு எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போறியா, எனக்கு தான் நல்லா தெரியுமே, காசை பார்த்ததும் நீங்கள் எல்லாரும் தான் வாயை பொழந்திருப்பீங்களே, எனக்கு எதிராக நீ கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வியை ரொம்பவே கீழ்த்தனமாக பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே தமிழ்ச்செல்வி, கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கண்டுக்கிடாமல் கிளம்பி வராங்க. ஆனால் கிளம்பி வந்த தமிழ்ச்செல்வி யோசிக்கிறாங்க, அது எப்படி, நாம் எந்த தப்புமே செய்யலை, ஆனால் நாம் தான் பிரச்சாரம் பண்ண போகிறோங்கிற அளவுக்கு அவங்க முடிவெடுத்திருக்காங்க, நான் தப்பே பண்ணாமல் இப்படி ஏச்சோ பேச்சோ வாங்குறதுக்கு நான் அந்த விஷயத்த இறங்கி பார்த்துடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களுமே, ஏம்மா நீ எப்படா இந்த கட்சிக்கு வருவேன்னு தான் நாங்கள் நினச்சிட்டே இருக்கோம், நீ என் சார்பாக இங்கே நிற்கிறது எங்களுக்கு ரொம்பவே பெருமை தான் அப்படின்னு சொல்லி சேதுவுக்கு எதிராக தமிழ்ச்செல்வியை நிற்க வைக்கிறாங்க. இது தெரிஞ்சதுமே ராஜாங்கமும் சரி சேதுவும் சரி, அது எப்படி நமக்கு எதிராகவே அவள் வந்து நிற்கிறா, நம்ம வீட்டிலையே வளர்ந்துட்டு நம்ம வீட்டு சாப்பாடையே சாப்பிட்டுட்டு இப்படி நமக்கு எதிராகவே துரோகம் பண்ணுறதுக்கு அவள் துணிஞ்சிட்டாளே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஈஸ்வரி, அது உனக்கு தெரியாத தம்பி, அவளை பற்றி தான் நல்லா தெரியுமே, நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம், அவள் சுத்தமாக சரி கிடையாது, பணத்தாசை பிடிச்சவான்ங்கிறத, அதை நீங்கள் யாரும் தான் கேட்கல, அவள் இந்த வீட்டுக்குன்னு வந்ததுலேருந்து இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல பேரை கூட அவள் சம்பாதிச்சு தரல, ஆனால் இந்த வீட்டுக்கு அவ்வளோ கெட்ட பேர் அவளால் மட்டும்தான் வந்திருக்குது. இப்போ இது வேற, சொந்த மாமனார் குடும்பத்துக்கு எதிராகவே மருமகளே நிற்கிறான்னு தெரிஞ்சால் வெளியில் உள்ளவங்களாம் காரி துப்புவாங்க, அவள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ரொம்பவே பேசுகிறாங்க. இதை கேட்ட கருப்புமே, ஏம்மா எதுக்குமா இப்படி பேசுறீங்க, அங்கே என்ன நிலைமையோ என்னவோ, தமிழ்ச்செல்வி வேற கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவளை ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன கருப்பு, தங்கச்சி பாசம் எட்டி பார்க்குதா என்ன, ஒருவேளை உனக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குதா, நீயும் தமிழு கூட கூட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே சேதோ, என்ன சின்னம்மா என்ன பேசுகிறீங்க, அதே எப்படி மாமா அவளுக்கு சப்போர்ட்டு பண்ணோம், அதெல்லாம் பண்ணாதே, சும்மா ஏதோ தங்கச்சிங்கிற பேருக்கு இப்படி பேசுவாங்களே தவிர மற்றபடி மாமா எப்போதும் நம்ம கூட தான் இருக்காங்க, கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பேசுங்க யார்கிட்ட பேசுகிறோன்னு அப்படின்னு சொன்னதுமே, சரிப்பா ஓ மாமாவை நான் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே கருப்பு, நடேசன், சேது இவங்க 3 பேருமே கிளம்பி வெளியில் வராங்க. அப்படி வரும்போது கருப்பு சொல்கிறாங்க, என்னப்பா எப்படி நம்ம தமிழ் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லையே மாமா,
உங்களுக்கு தான் அவளை பற்றி தெரியாது. ஆனால் எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும். ஏற்கனவே சின்னம்மா தான் எனக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொன்னாங்க. இந்த மாதிரி பணப்பையோட தமிழோட வீட்டுக்கு நிறைய பேர் நம்ம எதிர்க்கட்சியில இருந்து போயிருக்காங்க. ஆனா அங்க அவ என்ன சொன்னான்னு தெரியல. அந்த பிரச்சாரத்துக்கு அவ போகல. ஆனா இப்போ மகளிர் அணி தலைவிக்கு அவ போட்டியிடுறதுக்காக அதுவும் எனக்கு எதிராகவே நிக்கிறா. நாம இந்த நேரத்துல அவளுக்கு பகையா இல்லாம அவளை விட நல்ல நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சு பிரச்சாரம் பண்ணி எப்படி நாம வெற்றி பெறதுன்னு மட்டும்தான் பார்க்கணுமாம்மா. அதனால் இன்னைக்கு சாயங்காலம் பிரச்சாரம் நடக்கிறதுக்காக எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சேதுவும் அதுக்கப்புறம் நடேசன் கருப்பு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. போஸ்ட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு சாயங்காலம் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக சேது வண்டியில் ஏறி எல்லாருக்கிட்டேயுமே நல்ல விதமாக பேசிட்டு எங்களோட சின்னம் ஆப்பிள் ஆப்பிள் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வராங்க. அதே நேரத்தில் எதிர்த்த ஒரு வண்டியில் நம்ம தமிழ்ச்செல்வி அவங்களோட சின்னத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எங்கள் சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, நாங்கள் மகளிர் அணியிலேருந்து வரதுனால இந்த மகளிருக்கான உதவித்தொகையும் சரி அவங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லி இந்த சைடு தமிழ்ச்செல்வியுமே பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்த பிரச்சாரம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு ஓட்டு போடுதல் நாளுமே வருது. எல்லாருமே ஓட்டு போட்டு அதுக்கான ரிசல்ட்டுமே வரப்போகிற நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் முடிவுகளை வெளியிடுற நாளும் வருது. அப்போ சோழவந்தான் ஊரில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வெளியில் இந்த பக்கம் சேதுவோட ஆளுங்களும் அந்த பக்கம் தமிழ்ச்செல்வியும் அந்த மகளிர் அணி தலைவி லக்ஷ்மி அவங்க கூட வந்த எல்லா ஆளுங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி 2 அணியினருமே யார் வெற்றி பெற்றாங்கங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த தொகுதியில் எம்எல்ஏ அதாவது அமைச்சர் பதவிக்காக போட்டியிட்ட எல்லாருமே காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓட்டெடுப்பின் எண்ணிக்கையில் அதிக ஓட்டு வாங்கி முதல் இடத்துல அதாவது சோழவந்தானோட அமைச்சராக பதவி வகிக்கிறது நம்ம தமிழ்ச்செல்வி தான் சொல்லி அறிவிக்கிறாங்க. இதை கேட்டதுமே தமிழ்ச்செல்வி மட்டும் இல்லாமல் அந்த மகளிர் அணி தலைவி லக்ஷ்மி தமிழ்ச்செல்வியோட அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர்க்காரங்களுக்கும் அமைச்சர் பதவியில் தமிழ்ச்செல்வி ஜெயிச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதை பார்த்ததுமே ராஜாங்கத்துக்கும் சரி சேதுவுக்கும் ரொம்பவே கோபமாக இருக்குது. இதுக்காக தான் என் அப்பாவை பழி வாங்குறதுக்காக தான் இவ இவ்வளோ வேலை பார்த்துருக்காளான்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. ராஜாங்கத்துக்கு மிகப்பெரிய கோபமே தனது அரசியல் வாரிசான சேதுவை விட இந்த தமிழ்ச்செல்வி எந்த அளவு இப்படி உயர்ந்துட்டா, எல்லாரும் எதுக்காக அவளுக்கு ஓட்டு போட்டாங்கங்கிற ஒரு ஆதங்கத்திலேயே கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்த சேதுவுமே இவ ஏதோ திட்டம் போட்டு தான் எங்கள் அப்பாவையும் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கா, அவர் மேலே கெட்ட பேரும் வர வச்சிருக்கா, இப்போ இந்த எலெக்ஷனில் அவள் ஜெயிக்கவும் செஞ்சிட்டா, இதுக்காக தான் இவ்வளோ விஷயம் பண்ணாளா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.